வணக்கம் மேடம். சாரோட ப்ரோக்ராம்ஸ் தான் நாங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் மேடம். சாரோட இது வச்சு தான் நாங்கள் சில்வர் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க மேடம் லாஸ்ட் மந்த்து. ஒரு 2 kg பார் வாங்கினாங்க மேடம். இப்போ ரேட்டு குறைஞ்சிருச்சுங்க. இப்போ என்ன சேல் பண்ணலாங்களா இல்லை ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. வெள்ளி குறித்தான உங்க கேள்வியை முன் வச்சிருக்காங்க, அதற்கு உங்களுடைய பதில். ராதிகா, எப்பயுமே வணக்கம். நம்ம வந்து எப்பயுமே ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது குறுகிய கால முதலீடா லாங் டேர்மா? நீங்கள் எதை நினச்சி பண்ணீங்க? ஒரு ஷார்ட் பீரியடில் லாபத்தை எடுத்துகிட்டு அதுலேருந்து லாபத்தை சம்பாதிக்கணும்னு நினச்சிங்களா, இல்லை எனக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் பரவாயில்ல ஃபியூச்சருக்கு வேணும்னு நினச்சிங்களா? சார் ஒரு ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக தான் சார், 1 year ஹோல்டிங்காக வச்சுருக்கோம். தாராளமாக நீங்கள் ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்கிறது 1 year ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால் கண்ணை மூடிட்டு தாராளமாக அதிலே இன்வெஸ்ட் பண்ண அப்படியே இருக்கட்டும். அது நீங்கள் அதை இப்போ மறந்துடுங்க. கண்டிப்பாக வெள்ளியின் விலை இன்னும் உயரும். இப்போ நடுவில் உயர்ந்ததும் குறைந்ததும் அது வேறு சில காரணங்கள் இருக்குது. அதை பற்றி மற்ற நேரத்தில் நான் பேசுகிறேன். இருந்தாலும் உங்களுடைய கேள்விக்கு நான் சொல்லிடுறேன், தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள். இப்போ இறங்கியிருக்கிறதுன்றது வந்து ஒரு இருந்த ரேட்டில் விட ஒரு 15%. ஏற்கனவே இப்போ இருக்கிற ரேட்டில் 15% குறைஞ்சிது. ஏற்கனவே உயர்ந்த ரேட்டில் பார்த்திங்கன்னா 30% குறைந்திருக்கு. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. குறைந்தபட்சம் ஒரு 12 மாதங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா இந்த ரேட்டு இன்னும் டபுள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. குறைந்தபட்சம் 300 ரூபா ஒரு கிராம் வர்றதுக்கு வரும் அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி ராதிகா. அடுத்ததாக இணைப்பில் அவருடைய சந்தேகத்தை கேட்பதற்காக மற்றொரு காலர் இருக்கிறாரு. வணக்கம், உங்களுடைய பெயர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்றீங்க? வெற்றி மேடம். வெற்றி பண்ருட்டி. சொல்லுங்க, உங்களோட சந்தேகம் என்ன அப்படிங்கறத சார் கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ நம்ம கோல்டு ஒரு ஐடியாவில் இருந்தோம். இப்போ ரேட்டு குறைஞ்சிருச்சு. இன்னும் குறையுமா இல்லை வாங்கலாமா? சார், கோல்டு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்க, குறைஞ்சிருக்கு. இதுவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம், பாசிட்டிவான விஷயம். இந்த நேரத்தில் தாராளமாக முதலீடு பண்ணலாம். இன்னும் குறையும்னு வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா இது வந்து சின்ன கரெக்ஷன் தான். இந்த கரெக்ஷன் அடுத்த ஒரு 2-3 நாளில் கூட விலை ஏறத்துக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தில் கடன் வாங்காமல் உங்கள்கிட்ட பணம் கைவசம் இருந்துச்சுன்னா அதற்கு தகுந்த மாதிரி தாராளமாக இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய தருணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, நன்றி சார். நன்றி.